அவன என்ன அர்த்தம்? இன்னும் 4 பிட்ட போட்டு விடுறான். அவன் சொல்லுவான், தலைவரே உங்களை புகழாம வேற யாரு தலைவரே கட் அவுட் வைக்காது என்னுடைய எழுதுகிறது. இப்ப கூட இடையில ஒரு அரசியல்வாதி கேட்டு கொடுத்திருக்காரு, என்னுடைய பிறந்த நாளைக்கு கட் அவுட் வைக்காதீங்க என்னது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் பெரிய 2 நல்ல 10 அடிக்கு மேல ஏத்தி கட் அவுட் வைடான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன புகழாதீர்கள் மட்டுமா சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார், லா ததுருனி கமா அதரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் புகழாதீர்கள். அப்படி புகழ வேண்டும் என்று சொன்னால் அபுதுல்லாஹ் அபுதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள். வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக புகழுங்கள். இந்த அளவுக்குள்ள புகழலாம். உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் மனிதர்களிலேயே மிக சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்வை புகழுங்கள். வெறும் 12 நாள் மட்டும் புகழாதீங்க, 365 நாளும் புகழுங்க. இதெல்லாம் நாங்க சொல்றோம். எப்படி புகழணும்? அந்த புகழுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த புகழ்ச்சிக்கு ஒரு எல்லையை அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்து தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை புகழலாம். மனிதர்களில் சிறந்தவர், தன்மானமிக்கவர், வீரமிக்கவர், அஷ்ரஃபுல் கல்க், சாதிக்குல் மஸ்தூக், உண்மையாளர்களில் உண்மையாளர், இப்படி புகழுங்க. ஆனா இந்த மௌலிதுல புகழ்ற லட்சணத்தை பாருங்க. இந்த மௌலிதுல புகழக்கூடிய நன்மன் புகழ்வீரப்பா, இப்படி புகழ்ந்தால் உங்களுக்கு நன்மையா கிடைக்கும். நாளைக்கு யாரெல்லாம் மௌலிதின் என்ற பெயரிலே ரசூலுல்லாஹ் மீது பாசம் என்ற பெயரிலே இதை ஓதுகிறோம் என்பதாக சொல்றீங்களோ, நாளைக்கு மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஓதக்கூடிய செருப்பை கட்டி அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாசகம் வருது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக யா மாஹி ذுனூபி, அஸ்ஸலாமு அலைக யா ஜாரில் குரூபி. அஸ்ஸலாமு அலைக, ஒரு மனுஷன் இருக்காரு. இப்போ ஒருத்தர் வாரான்னு வைங்க, சலாம் சொல்றதுக்கு இவ்வளவு அழகான ஒரு வழி ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்காங்க. இப்ப நான் இப்ப எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு, எப்படி சொல்லுவேன்? ஆசிரியர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். என்னுடைய ஆசிரியரே அஸ்ஸலாமு அலைக்கும், செருப்பு போடுபவரே அஸ்ஸலாமு அலைக்கும், சட்டை போடுபவரே அஸ்ஸலாமு அலைக்கும், என்னது தொப்பி போட்டவரே அஸ்ஸலாமு அலைக்கும், தலப்பா கட்டிய, இப்படி உங்க பள்ளியாச இமாமுக்கு நீங்க சொல்லுங்களா பாப்போம். நாங்க கேட்டுக்கிறோம். இப்படித்தான் சலாம் சொல்ல வேணுமா? 40 சலாம் எழுதி வச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக யா ஸைனல் அன்பியாஇ, என்னது அஸ்ஸலாமு அலைக அஸ்ஸலாமு அலைக அஸ்ஸலாமு அலைக்குன்னு இப்படி உங்க பள்ளியாச தலைவருக்கு நாங்க வந்து சொன்னா விடுவியா? கேள்வி அடிக்காம கேட்க மாட்டேன். இவன் சொல்றான், அந்த இதுக்குள்ள போக கிறுக்குத்தனம். அஸ்ஸலாமு அலைக யா மாஹி ذுனூபி, பாவங்களை அழிப்பவரே, பாவங்களை அழிப்பவரே, உம்மின் மீது சலாம் உண்டாகட்டும். மக்களை சிந்திக்கணும், யார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பவன்? وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் எவனடா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இந்த மௌலிதில் எழுதி வச்சிருக்கிறான். என்னது? அஸ்ஸலாமு அலைக யா மாஹி ذுனூப், பாவங்களை மன்னிப்பவரே உம்மின் மீது சலாம் உண்டாகட்டும். அன்த கஃபாருல் ஹதாயா والذنوب الموبقات، أنت ستار المسائل ومقيل العثرات، يا ولي الحسنات يا رفيع الدرجات. الله أكبر. இது புகழ்ச்சியா? அல்லாஹ் கேட்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. பேசுறான், ஓ நபியே, அந்த கஃபாருல் ஹதாயா, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கணும். கஃபிரு அன்னி ஸய்யிஆத், என்னுடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் நான் பொறுக்கணும் யா நபியே என்று கேட்கிறீர்களே. உலமாக்களே, மௌலிதை ஓதக்கூடிய உலமாக்களே, மௌலிதை பள்ளிவாசலிலே படிக்கக்கூடிய உலமாக்களே, மக்களை ஏமாற்றக்கூடிய உலமாக்களே, சிந்தியுங்கள். குர்ஆனுடைய வசனம் தெரியாதா? நாம் யாரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கணும்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரட்சகன் யார்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய தகுதியானவன் யார்? அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியானே, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் உங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்பதாக நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய இறைவன் உங்களை படைத்த இறைவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அபத்தம்! அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல். பாவங்களை மன்னிக்க ஈசாவை புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள் என்று சொன்னார்களே, இந்த புகழ்ச்சியோடு நீங்க பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி புகழ்ந்தார்கள்?
ஈசா தான் பாவங்களை மன்னிப்பார். ஈசா சிலுவை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அதனால் எங்களுக்கு பாவங்களில் ரட்சிக்கப்பட்டோம் என்பதாக அதே வார்த்தையை இவன் சொல்றான். நினைச்சலாம் அதே வார்த்தைய எந்த தூதர் ஒவ்வொரு நாளும் சபாமியத்தி மர்ரத்தின் 70க்கும் அதிகமான தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்களோ அந்த தூதர் ரசூல் இன்னி மக்களே யா யுஹன்னாஸ், ஓ மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். காரணம் நான் ஒவ்வொரு நாளும் 100க்கும் அதிகமான தடவை நான் ரசூலுல்லாஹ் யார்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டார்கள்? இவன் என்ன செய்யலாம்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு வன்னல் மசாஜித் பலா ததுஉ மா அல்லாஹி அஹதா, அல்லாஹ் சொல்கிறான் பள்ளிவாசலில் அல்லாஹ்வை தவிர மா அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர அல்ல அல்லாஹ்வுடன் வேற யாரையும் இணைத்து கூப்பிடாதீர்கள். இவன் ரசூலுல்லாஹ் கூப்பிடுற யா நபி ஸலாம் அலைக்கும், யார கூப்பிடுறான்? ரசூலுல்லாஹ்வை இறந்து விட்ட ரசூலுல்லாஹ் மீது பாசம் வையுங்கள், நேசம் வையுங்கள், அவர் போதித்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. இப்படித்தான் புகழ்ந்தார்களா சஹாபாக்கள்? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைத்தார்களா? இது ஒரு புறம். அடுத்து பாருங்க, ஏகப்பட்ட இடத்துல மௌலிதுல ஒரு 10-15 வரி எப்படிதான் வருது? ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரே பாவ மன்னிப்பு. அடுத்து அன்பார்ந்த பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, இன்னும் பாருங்க அந்த மௌலிதிலே வரக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்கிறான், யா ரசூல் இன்னி இதா மஸ்ஸனி கைமுன் யுரவ்விஉ, நடுங்க செய்துவிடும் ஏதாவது ஒரு பேரிடர்கள். இதுவும் நாம எழுதல, என்ன செஞ்சுட்டு போயிருவாங்க? அடுத்த கூட்டத்தை போட்டுக்கிட்டு இந்த வஹாபிகள் எல்லாம், இந்த நஜாத்காரம் எல்லாம் பொய்யான அர்த்தத்தை வச்சுட்டு போயிட்டானுவா. நாங்க அர்த்தம் வைக்கலப்பா, உன் சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தேங்கை சரஃபுத்தீன் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், தஞ்சை மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய முன்னாள் தலைவர், சுன்னத் வல் ஜமாத்தினுடைய இடிமுழக்க பேச்சாளர் தேங்கை சரஃபுத்தீன் என்பவர் சுந்தர தமிழில் சுபஹான மௌலுத் என்பதை என்ன செஞ்சிருக்காரு? அவரு எழுதிய பாவப்பட்டு போட்டுன்னு சொல்லி அவரு தமிழ்ல ஒரு புத்தகத்தை போட்டார். அதுதான் அர்த்தம் வைக்க போறேன். நம்ம என்ன செய்யல, நம்முடைய அர்த்தத்தை திணிக்கல, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அர்த்தம். அந்த அர்த்தம் குர்ஆனுக்கு எப்படிப்பட்ட இடத்திலே முரண்படுகிறது என்பதை பாருங்கள். அந்த ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கிறான், இன்னி இதா மஸ்ஸனி கைமுன் யுரவ்விஉனி, என்னை நடுங்க செய்துவிடும் ஏதேனும் பேரிடர்கள் என்னை தீண்டும் வேளையிலே அகூலியா சையத சாராத்தி யாசனதி, உடனே என்னுடைய தலைவரே, என்னுடைய தலைவரே, எங்களுடைய நபியே என்று அழைத்து விட்டால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் என்பதாக பேசிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், யன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லகும் வ யஹ்துலுகும் ஃபமன் தல்லதி யன்சுருகும் மின் பாதி, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் உங்களுக்கு யாரடா உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். அத்தியாயம் 3 வசனம் 160 அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இவன் மௌலிதில் என்ன செய்யறான்? இறந்து விட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட மௌலிது ஓதுனா ஏங்க எவ்வளவு பெரிய ஷிர்க். இதை ஒழிப்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். படைச்ச அல்லாஹ்விடத்திலே வணங்கணும், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யணும், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடணும், அவனிடத்திலே உணவை கேட்கணும், அவனிடத்திலே ஆடையை கேட்கணும். இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதை போதிக்கத்தான் ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலம் அந்த மக்கா வாசிகளிடத்திலே அடிபட்டார்கள், மிதிப்பட்டார்கள். அந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறான், யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இன்னும் பாருங்க, அந்த ஹக்கன் ரியாசுல் ஹல்கி அஜ்மஈன், மெய்யாக அறுத்து என்னது, யா ரசூலல்லாஹ் நீங்கள் தான் எனக்கு கஷ்டங்கள் நேரத்தில் என்னை பாதுகாக்கணும். யாரிடத்திலே பாதுகாவல்? அல்லாஹ் கேட்கிறான், கால இன்னி லா யுஜிருனி மினல்லாஹி அஹதுன் வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் இந்த ரப்பு தான் பாதுகாக்கிறான் என்பதாக அத்தியாயம் 22 வசனம் 22 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு சொல்கின்றான். இவன் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹி மௌலித், நீங்கள் படிக்கக்கூடிய மௌலித், உங்களுடைய இமாம்கள் படிக்கக்கூடிய மௌலிதிலே வரக்கூடிய வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கியம் வருகிறது? யா ரசூலல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நீங்கள் தான் எனக்கு அந்த கஷ்டத்தை நீக்கணும். லா கத்பியல் அஸ்பாப் ஃபஜிது ஹாதல் பாப், எனக்கு காரணங்கள் உபயகாரங்கள் நெருங்கி விட்டன, எனவே நபியே உங்களுடைய வாசலுக்கு நான் வந்து விட்டேன். பேசுறேன்,
என்னது உகப்பிலுல் அஹதாப் அபுகைரிதல் அஸ்பாப் வஸாராத்தில் அஹ்யா. நபியே எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்து விட்டது, நபியே எனக்கு ரொம்ப துன்பம் வந்து விட்டது, உங்களுடைய வாசலிலே வந்து படுத்து விட்டேன் நபியே, என்னுடைய கஷ்டத்தை நீக்குங்கள். மக்களே, இதுதானே ஷிர்க். படைச்ச அல்லாஹ்விடத்திலே கஷ்டத்தை முற வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் மௌலிது என்ற பெயரிலே, புகழ்ச்சி என்ற பெயரிலே நடமாடக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் போட்டு அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணவளிப்பவன் யார்? நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டா கூட தெரியும். என்ன தெரியும் நமக்கு? அவனுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் படிக்கக்கூடிய புள்ள கூட சொல்லும், எங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ், யர்ஸுகு மன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு அவன் உணவளிப்பான் என்பதாக நம்முடைய புள்ள தெரியும். இவனை பாருங்க, இந்த மூலையில வரக்கூடிய செய்தியை பாருங்க. பஸத்து கஃபா ஃபாகதி வன்னாதமி அர்ஜு ஜஸீல ஃபضلிகும் வல் கரமி. பஸத்து கஃபா, ஓ நபியே நான் கைகளை விரித்து விட்டேன். யாரு? மௌலிதுல வரக்கூடிய வாசகம். சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த அன்பர்களே, யதார்த்தமாக சிந்தியுங்கள். படைச்ச அல்லாஹ் நமக்கு உணவு தருகின்றான். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் உணவு தர மறுத்து விட்டால் உங்களுக்கு உணவை தருபவன் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் இந்த மௌலிதை பாருங்கள். பஸத்து கஃபா ஃபாகதி வன்னாதமி, ஓ நபியே உங்களுக்கு முன்னால் என்னுடைய வறுமை கையை நான் ஏந்தி விட்டேன். அர்ஜு ஜஸீல ஃபضلிகும் வல் கரமி, உங்களுடைய கருணை பார்வையால் எனக்கு கஷ்டத்தை போக்கி எனக்கு உணவை தாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் யர்ஸுகு லிமன் யஷா மின் இபாதிஹி ويقدر له إن الله بكل شيء عليم وما من دابة في الأرض إلا على الله رزقها. اللهم அல்லாஹ்வுடைய தூதர் யார்ட்ட கேட்கிறான்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் வயிறு பசியில இருக்கிறேன், யா ரசூலல்லாஹ் கையை விரிச்சு போட்டு அவங்க சன்னிதானத்துல வந்து உணவை கொடுங்கள் என்பதாக கேட்கிறானே. அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, எல்லா படைப்பினங்களுக்கும் நாம் தான் உணவை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்கள். எத்தனை தடவை அவங்க கஷ்டப்பட்டார்கள் சாப்பாடுக்காக வேண்டி. எத்தனையோ தடவை சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வயிறு பசியிலே நாங்கள் செங்கலை கட்டி இருக்கின்றோம் என்று முறையிடும் பொழுது தன்னுடைய ஆடையை தூக்கி, நீங்களாவது ஒன்று நான் இரண்டை கட்டியிருக்கிறேன் என்பதாக முறையிட்டார்களே, அப்பொழுதெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ் யாரை அழைத்தார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வரிஸ்கன் தய்யிபா வஅமலன் முதகப்பலா. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக செய்த பிரார்த்தனையில் இது ஒரு பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, ரசூலுல்லாஹ் யாரிடத்திலே உணவை கேட்டார்கள்? ரசூலுல்லாஹ் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வாழ்ந்தார், அவரிடத்தில் கேட்டார்களா? மூசா வாழ்ந்தார், அவரிடத்தில் கேட்டார்களா? ரசூலுல்லாஹ் யாரிடத்தில் கேட்டார்கள்? அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னி அஸ்அலுக, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், இல்மன் நாஃபிஆ, பிரயோஜனமுள்ள கல்வியை, வரிஸ்கன் தய்யிபா, நல்ல மனமிக்க உணவை கேட்கிறேன். அப்ப இந்த மௌலிதுல என்ன நடக்குது? இந்த மௌலிதுல என்ன நடந்துட்டு இருக்கு? உணவுக்காக வேண்டி எனக்கு வயிறு பசிக்கு என்பதாக ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். இதெல்லாம் விட நமக்கெல்லாம் நோய் எல்லாம். நீங்கள் இந்த மௌலிதை எந்த அடிப்படையில் நீங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினாலும் இது குப்பை தான் என்பது தெளிவா தெரியும். வரலாற்றில் ஆதாரம் இல்ல, ரசூலுல்லாஹ் படிக்கல, சஹாபாக்கள் படிக்கல, அதனுடைய அபத்தங்கள், பல இட்டு கட்டப்பட்ட செய்திகள், பலவிதமான ரசூலுல்லாஹ் பொய்யான செய்திகள், மலக்குகள் மீது பித்தலாட்டம், ரசூலுல்லாஹ் மீது பித்தலாட்டம், கடைசி அவருடைய வாசகங்களை பாருங்க. அதுல ஒரு செய்தி வருது, எப்படி வருது? யாமையருமன் நாயிமா பிஹுப்பிஹி கும்முகீமா வலௌ தகுனு சகீமா லதைஹி புருஉஸ் சகாமி. பாருங்க எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வலவ் தகூனு சகீமா லதைஹி புருஉஸ் சகாமி, நீங்கள் தான் என்னுடைய நோயை குணப்படுத்தணும். உங்கள் நபியினுடைய சுவனத்தை நாடுபவனே, நபிகளுடைய நேசத்தை பற்றி கொண்டு தங்குபவனாக நீ இரு. ஒரு ஆள் உபதேசம் பண்றார். அந்த மௌலித எழுதுனவன் நமக்கு உபதேசம் பண்றான். எப்படி உபதேசம் பண்றான்? வல யாமையருமன் நஈமா, நஈம் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நாடக்கூடியவனே, பிஹுப்பிஹி கும்முகீமா, நபியின் மீது பாசம் உள்ளவனே, வலவ் தகூனு சகீமா, நீ நோயாளியாக இருந்தால் லதைஹி புருஉஸ் சகாமி, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளுடா, ரசூலுல்லாஹ் நோயை குணப்படுத்துவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் வைதா மர்ரிது ஃபஹுவ யஷ்ஃபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னனுக்கு முன்னால் போய் பேசுகிறார்கள், ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது அந்த மன்னன் கேட்கிறான், அந்த மக்கள் கேட்கிறார்கள், இறைவன் இறைவன் என்று சொல்கிறாயே,
உன்னுடைய இறைவன் யார், எப்படிப்பட்ட இறைவன் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வைதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளியாக ஆனால் எவன் என்னை குணப்படுத்துவானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்பதாக ஏகத்துவவாதிகளுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக அத்தியாயம் 21 வசனம் 83 அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஆத மரியுதன் யகூலு அதிகபன்னா, ரசூலுல்லாஹ் யாரையாச்சும் போய் நோய் விசாரிக்க போனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, யாரையாச்சும் போய் நோயை விசாரிப்பதற்காக வேண்டி தன்னுடைய தோழர்களை இடத்திலே செல்லும் பொழுது அந்த தோழர்களை பார்த்து சொல்வார்கள், நான் உன்னை குணப்படுத்துவேன், என்கிட்ட அந்த ஆற்றல் இருக்கிறது, நீ என்கிட்ட கேட்பான்னு சொல்ல. அந்த தோழருடைய தலையை தடவி கொண்டு அதிகபன்னாஸ் ரப்பன்னாஸ், கஷ்டங்களை போக்கக்கூடியவனே, மனிதர்களுடைய ரப்பே, இஸ்பிஹி, நீ ஷிஃபாவை கொடு. யாரிடத்திலே கேட்டார்கள்? ரசூலுல்லாஹ் யாரிடத்திலே கேட்டார்கள்? இஸ்பிஹி, இறைவா நீ ஷிஃபாவை கொடுக்கணும், அந்த ஷாஃபி, நீ தான் ஷிஃபாவை கொடுக்க முடியும், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் லா யுகாதிரு சகமா, நீ ஷிஃபா கொடுக்காவிட்டால், நீ அவருடைய நோயை குணப்படுத்தாவிட்டால் யாருமே குணப்படுத்த முடியாது என்பதாக ரசூலுல்லாஹ் நோயாளியாக ஆனவனுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். இந்த ஷைத்தான் கற்றுத் தருகின்றான், நீ நோயாளியாக ஆனால் வலவு தகூனு சகீமா, உனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் இடத்திலே போய் பிரார்த்தி என்பதாக பேசுகிறீர்களே, இப்படிப்பட்ட மூடுதை ஓதினால் நன்மை கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்குமா என்பதை முஸ்லிம் ஜமாத்தினர்களே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து கடைசியா, ரொம்ப இதுக்கு நேரம் இல்லாதனால சுருக்கிட்டு போயிருவோம். பாருங்க, இந்த மௌலிதுல வரக்கூடிய அபத்தங்கள் என்ன செய்யணும். அடுத்து இந்த மௌலிதை நாங்கள் கூட்டம் போட்டு நிரூபித்து விட்டோம், இந்த மக்களுக்கு நாங்கள் எத்தி வைத்து விட்டோம். மௌலிது என்பது குப்பை, மௌலிது என்பது பித்தலாட்டம், மௌலிதிலே ரசூலுல்லாஹ்வை புகழப்படவில்லை, ரசூலுல்லாஹ்வை இகழப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் என்று சொல்வதுதான் புகழ். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் என்று ஒருவன் சொன்னால் அதைத்தான் ஈசாவை சொன்னார்கள், அதைத்தான் இயேசுவை சொன்னார்கள். இயேசுவை தூதர் என்று சொல்லி இருக்கலாம், இயேசுவை பிஇذنில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு குணப்படுத்துபவர் என்று சொல்லி இருக்கலாம், இயேசுவை அற்புதமான படைப்பு என்று சொல்லி இருக்கலாம். அவர்கள் சொன்னது ஈசா இப்னு மரியம். ஈசா இப்னு மரியம், ஈசாவுடைய மகன் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய மகன், கர்த்தர், அல்லாஹ் என்று சொன்னார்கள். அதே கலிசடையைத்தான் இன்றைக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், ஓ ஃபாத்திமாவே நீ அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமாவே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ பயந்து கொள். லா அம்லிகு லக மினல்லாஹி ஷையா, நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த நரகத்திலே என்னுடைய மகள் ஃபாத்திமா என்பதற்காக வேண்டி நீ தப்பிக்க முடியாது. பெத்த பிள்ளைக்கு, தன்னுடைய ஈரக்குலைக்கு யார் ஃபாத்திமாவை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் என்னை வேதனைப்படுத்தினவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த பெத்த பிள்ளைக்கு சொல்றாங்க, ஃபாத்திமா நரகத்தை விட்டு நீ அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடு. யார்ட்ட பாதுகாப்பு தேட சொன்னார்கள்? மகளை கவலைப்படாத, நாளைக்கு மஹ்ஷர்ல வந்து உன்னை நான் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவேன்னு சொன்னாங்களா? இந்த ஷைத்தான் பாருங்க, இது அந்த முஞ்சி நாமினல் ஹூராகி மில்லாஹி பின்னாரி வல் அஜதீப் ذنبنا ماحي لا يمنعنا من ظروف الدمع والعجاجيب. நம்ம சொல்லக்கூடிய அர்த்தம் இல்ல, சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம் எழுதி வைத்த அர்த்தத்தை தான் இப்ப உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, ஹந்த முஞ்சினா மினல் ஹுரகி, நரக நெருப்பினுடைய ஜுவாலையிலிருந்தும் அதன் கடும் வெப்பத்திலிருந்தும் கரிந்து போகாமல் எங்களை காப்பாற்றுவது தாங்களே. யாரு? ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறான், அந்த நீங்கள் தான் முன்ஜீனா மினல் ஹரகி, நரக நெருப்பினுடைய ஜுவாலையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பீர்கள். மில்லஹீபின் நாரி வல் அஜதி, அந்த கரிந்து போகக்கூடிய நெருப்பிலே இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ரம்புனா மாஹீல யம்னவுனா, எங்களுடைய பாவங்களை அழிப்பவரே. மின் துரூஃபித் தம்இ வல் அஜதி, எங்களுடைய கண்ணீரை வடித்து விட்டோம். மக்களே சிந்திக்கணும், யாரிடத்திலே நம்முடைய பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கணும். நரகத்திலிருந்து பாதுகார் இறைவா, நரகத்திலிருந்து பாதுகார் இறைவா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாள்